லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். பெரம்பலூர் அருகே உள்ள அன்னமங்கலம் புனித தோமையார் பேராலயத்தின் 81வது ஆண்டு சப்பரபவனி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 5 சப்பரங்கள் ஊர்வலமாக வந்த இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவின் சிறப்பம்சமாக மத பேதமின்றி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களோடு இணைந்து பங்கேற்று தங்கள் கிராமத்தின் மத நல்லிணக்கத்தை உலகுக்கு பறைசாற்றினர். எல்லாரும் வருவாங்க போவாங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த திருவிழா, நாங்கள் இந்துக்கள் தான், இந்த சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் இந்த திருவிழாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொண்டாடுவோம். நான் வந்து இந்து தான். இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் இந்து நிறைஞ்ச ஊர். இந்த ஊரில் வந்து திருவிழா வந்து 81வது ஆண்டாக நடக்குது. இந்த திருவிழா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நான், இதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க. ரொம்ப சிறப்பான எந்த ஒரு மத வேற்றுமையும் இல்லாமல் சிறப்பாக அந்த ஊரில் இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஒற்றுமையாக எல்லோரும் இருப்போம். இந்த கிறிஸ்டின் திருவிழாவுக்கு நாங்கள் எல்லோரும் வருவோம். அதே போல் மாரியம்மன் திருவிழாவுக்கு இவங்க வருவாங்க. முஸ்லீம் திருவிழாவுனால எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாம் இருக்கும். எல்லாரும் நல்லா தான், எல்லா சாமியும் தாமா வேணும், எல்லாரும் தான் வேணும். என்ன நம்ம வந்து பிரித்து கட்டி பேசக்கூடாது, எல்லாமே நன்மை ஒன்று. நான் வந்து இப்போ 2வது தலைமுறை, என்னுடைய பையன் 3வது தலைமுறையில் இருக்கிறான். தொடர்ந்து இது வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இந்த மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வேண்டுகின்றோம். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.